இந்து மதத்தை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் நான் பிறந்தது ஆர்சி கிறிஸ்டியனாக பிறந்தேன். ஆனால் என்ன நடக்குதுன்னா, நான் பிறந்து அந்த சின்ன பையனில் இருக்கும்போது அங்கே நடந்த ப்ரேயர், அதாவது ஜபம், இது எல்லாமே ஒரு தமிழ் மொழியிலே தான் இருந்துச்சுன்னு வைங்களேன், தமிழ் இங்கிலீஷ்னும். சடனாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு, மேபி ஒரு 10 வருஷம் 20 வருஷம், எனக்கு ஒரு 20-25 வயசு இருக்கும்போது தமிழ், அதாவது தூய தமிழ்ங்கிற அடிப்படையில் அந்த ஜபம் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுறாங்க. அந்த கரெக்ஷன் பண்ணும்போது அதில் அந்த சாமியார், இந்த சன்னியாசிகள் சாமியார்னு சொல்லி வாரவங்க, அந்த கிறிஸ்தவ மதத்தில் வாரவங்க, இந்த சிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ரொம்ப கொஞ்சம் படித்த உடனே தமிழ் அதில் ஏதாவது டிகிரி பிஹெச்டி பண்ணியிருப்பாங்கன்னு தெரில, உடனே அந்த ஜபத்தையே மாற்றுறாங்க. மொழிங்கிறது ஒரு புரிதலுக்கு தான், ஆனால் அந்த பைபிளில் உள்ள வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மாற்றும்போது, அவ்வளோ நாள் அவன் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை ஒரு உருவத்தை தான் வச்சுருக்கான். ஒரு தமிழ் மக்கள், கிறிஸ்தவ மக்களாக பிறந்தவங்க, அவங்க அதை உருவேற்றி வச்சுருக்காங்க. அதை இம்மிடியட்டாக அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றும்போது இதில் நாங்கள் தூய தமிழில் இது பண்ணுறோம், அப்படி இதெல்லாம் ஜபத்துக்கு பொருந்தாதுங்க. இந்து மதத்தில் அவன் ஓதுறாங்க அப்படின்னா இன்னும் வர சான்ஸ்கிரிட்டில் ஓதுறாங்கன்னு நினைக்கிறேன். அதை தமிழில் பண்ணுங்கன்னு சொன்னாலும் இது எல்லாமே ஒரு ப்ரேயரை அதை இவங்க ஜபிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அது உருவேறி போய் இருக்கும். அதே மெத்தடில் ஜபிச்சா மட்டும்தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். அந்த பலனுக்காக தான் எல்லோரும் கோயிலுக்கு போகிறான். அதாவது ஒரு சாமியார் நேற்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்ருக்காரு, அன்பியத்துக்கு 173 பேர் இன்னும் பணம் தரல. ஏங்க, பணம் தந்தால் நீங்கள் என்ன முன்னேற்றம் பண்ணுறீங்க? இப்படி ப்ரேயரை மாற்றும்போது இவனுக்கு கிடைக்க வேண்டிய பலனும் கிடைக்கல. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமையில் ஒரு பாதிரியாருக்கு மரண தண்டனை கொடுத்துருக்கணும். அப்போ எதுக்காக இந்த மதம் இருக்குது? எங்கே ஒரு மதத்தை வச்சிங்கன்னா மக்களுக்கு நன்மை கிடைக்குன்னு சொல்லி அதற்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் அந்த புரிதலே இல்லாமல் நீ எந்த ஒரு பாதிரியாராக இருக்க? அரசியலை பேசலை. இப்போ அங்கே இருக்கிற கிறிஸ்தவர் தான் அங்கே நிதியமைச்சர். நான் கிறிஸ்தவன், எனக்கு அப்படி தெரியாது, பொய் சொல்ல தெரியாது. அப்போ இந்து நான் பொய் சொல்கிறவனா? முஸ்லீம் நான் பொய் சொல்கிறவனா? எங்க மனிதன், அவ்வளோதான். இதில் என்ன கிறிஸ்தவன், என்ன இந்து, என்ன முஸ்லீம், எல்லாமே மனிதன் தான். நீ நோண்டிக்கிட்டு இருக்கிய. அங்கே அணக்கரைக்கு போகிற பாதையில் இது திருதய கன்னியாஸ்திரிகள் சபை வேலூர் அப்படின்னு போட்டுட்டு ஒரு மனநல ஒரு காப்பகம் வச்சுருக்கீங்க. ஏன் அந்த மனநல காப்பகம்? ஏன்னா நீங்கள் எல்லாத்தையுமே மெண்டல் ஆக்கிருங்க. அதனால தான் நீங்கள் அந்த காலத்துலேருந்தே மனநல காப்பகம் அங்கே உண்டாக்கி